யூனிவர்ஸ்க்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. அதாவது ஸ்டர்பன் ஹார்ட் பார்த்தா கண்டிப்பா அது ஃபால் ஆகும். யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபால் இன் லவ் வித் ஸ்டர்பன் ஹார்ட் அப்படின்ற ஒரு அழகான லைன் இங்கிலீஷ்ல இருக்கு. ஸோ நம்மளுடைய சக்ஸஸ் அப்படின்றது மேபி டிலே ஆகலாம். கண்டிப்பா வராம போகாது வென் யூர் ஸ்டர்பன் ஹார்ட். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி ஷேர் பண்ண போறேன். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கேளுங்க. எண்ட்ல ஒரு பவர்ஃபுல் மெசேஜ் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்டோரியுடைய ஹீரோ பார்த்தீங்கன்னா மீரா அப்படிங்கிற பொண்ணு தான். ஸோ அவள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணு. பட் ஷி ஆல்வேஸ் ஹாவ் அ பிக் ட்ரீம்ஸ். ஸோ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அவனோட கோல் என்ன, நீ என்ன ஆக போகிற அப்படின்னு கேட்கும்போது அவள் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நான் ஒரு பிஸ்னஸ் உமனாக மாறணும் அப்படின்னு. அப்போ எல்லாருமே அவளை ரொம்ப ஆச்சரியமாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்சது டாக்டர், இன்ஜினியர் அண்ட் அட்வொகேட் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ரோல்ஸ் மட்டும் தான் தெரியும் தவிர ஒரு பிஸ்னஸ் உமனாக மாறணும் அப்படின்றது மேக்ஸிமம் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. பட் அவளுக்கு எப்போ கேட்டாலும் சரி, நான் ஒரு பிஸ்னஸ் உமனாக மாறணும் அப்படின்றது. ஸோ ஸ்கூல் டேஸும் கம்ப்ளீட் ஆச்சு. காலேஜ் அப்படின்றது அவள் சேர்ந்தா. அண்ட் காலேஜ் டேஸில் போகும்போது இன்னும் அவள் நிறைய பெட்டராக லேர்ன் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணா. லைக் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, ட்ராவலிங் அண்ட் நிறைய விஷயத்த போல்டாக பேசுறதுன்னு நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டா. ஃபன் எல்லாமே இருந்தது. ஸோ அப்பயும் அவகிட்ட நீ என்ன ஆக போகிற, வாட் இஸ் நெக்ஸ்ட்டு, காலேஜ்க்கு அப்புறம் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு பிஸ்னஸ் உமனாக மாறணும்னு சொல்லும்போது எல்லோரும் ரொம்ப ஃபன்னாக அவளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிஸ்னஸ் உமனாவா? சரி, ஓகே, என்ன பிஸ்னஸ் பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது அவளுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியலை. அவள் இவ்வளோ டேஸ் நான் ஒரு பிஸ்னஸ் உமன் ஆகணும்னு மட்டும்தான் நினச்சா தவிர, என்ன செக்டரில் ஆகணும், என்ன மாதிரி அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே அவள் யோசிச்சதில்லை. ஸோ அப்படி அவங்க எல்லோரும் ஃபன்னாக கேட்டுட்டு அதை விட்டுட்டாங்க. பட் அவளோட மைண்டில் அந்த ஒரு விஷயம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கேட்டுகிட்டே இருந்தது. எஸ், நான் பிஸ்னஸ் உமன் ஆகணும். ஆனால் நான் எந்த ஒரு செக்டரில் பிஸ்னஸ் உமன் ஆகணும் அப்படின்ற எந்த ஒரு கிளாரிட்டியுமே எனக்கே தெரியலையே அப்படின்ற ஒரு எண்ணம் அவளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டேஸ் பாஸ் ஆகும்போது அவளுக்கு ஒரு விஷயம் நம்மக்கிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் போயிட்டே இருக்குது. அப்போ ஒரு விஷயம் நோட் பண்ணுறா. அவளுக்கு க்ரியேட்டிவிட்டி, டிசைனிங், ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேப்ரிக்ஸ் இது எல்லாமே அவளுக்கு ரொம்ப பிடித்த விஷயம். அண்டு அதை அதை பற்றி லேர்ன் பண்ணிக்கிறதும் அவளுக்கு ரொம்ப பிடித்த விஷயம். ஸோ ஏன் நம்ம ஓன் கிளாத்திங் பிராண்டோட பிஸ்னஸ் உமன் பண்ணலாம், அதாவது அது ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அவளுக்கு தோணுது. ஓகே, இதுதான் என்னுடைய கோல் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பிஸ்னஸ் உமன் தாண்டி ஓன் கிளாத்திங் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது அவள் டிசைட் பண்ணுறா. ஸோ ஒன்ஸ் அவளுடைய கோல் இதுதான் அப்படின்னு அவள் டிசைட் பண்ணது அங்கேயே அவள் ஸ்டாப் ஆகலை. அது ரிலேட்டடாக நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுறா. ஆஃப்டர் காலேஜ் அவளுக்கு ஒரு ஆஃபர் லெட்டரும் கிடைக்கிது. ஸோ அவளுடைய கமிட்மெண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக அவனால் அவளுடைய பிஸ்னஸ் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ண முடியல. ஸோ ஒர்க் போகிறா. பட் என்னதான் ஒர்க் போனாலுமே அவளுடைய கோல்க்காக அவளுக்கு அதுக்கான ஸ்டெப்ஸ் எப்போயுமே அந்த ஃப்ரீ டைம்ஸ்லாம் எடுத்துகிட்டே தான் இருந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி டேஸ் ஆர் பாஸ்ட். ஒரு டைம் அவள் ரேண்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளிப் மாதிரி ஒன்று பார்த்துருக்கா அவளோட ஃபோனில். அதில் என்ன அப்படின்னா, யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபால் இன் லவ் வித் ஸ்டர்பன் ஹார்ட் அப்படின்னு. ஸோ அதை பார்த்தோன்னே என்னன்னு தெரியல, அவளுக்கு ரொம்பவே ஒரு ஸ் ஒரு ஸ்ட்ரைக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஃபார் அவளுடைய லாங் டேர்ம் விஷன் அப்படின்னா, அவளுக்கு ஒரு பிஸ்னஸ் உமன் ஆகணும், ஓன் கிளாத்திங் பிராண்ட் பண்ணணும், அதுக்கான எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிகிட்ருக்கா. அப்புறம் ஏன் அந்த ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு மட்டும் இவ்வளோ டேஸ்? சரி, ஓகே, நம்மளுடைய கோல் இதுதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கான முயற்சி கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். லேர்னிங்கோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. அந்த ஒரு விஷயத்த நம்ம ஆக்ஷன்ஸாகவும் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஜாபை அவள் குவிட் பண்ணுறா. குவிட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வச்சு ஒரு டீம் ரெடி பண்ணி அவளுக்கான டிசைனிங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி அதுக்கு ரிலேட்டடான போஸ்ட் எல்லாமே இன்ஸ்டாலையும் அப்லோட் பண்ணி, ஸோ ஓரளவுக்கு அவள் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கா. பட் மோர் தென் 2 மந்த்ஸ் பெரிய அளவுக்கு அவளுக்கு ஆர்டர்ஸ் இல்லை. லைக் 10 to 20 ஆர்டர்ஸ் மினிமம் அவ்வளோதான் கிடைக்குது. ஸோ அவள் இன்னும் ஓகே, பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணணும், அஃபோர்டபுள் ப்ரைஸ் இருக்கணும், நிறைய விஷயம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கா. ஸோ கீப் ஆன் ட்ரையிங் அண்ட் டூயிங் அண்ட் லேர்னிங். ஸோ இதவே மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருக்கா. எப்போல்லாம் அவளுக்கு ஸ்டக் ஃபுல்லாக இது ஒர்க் ஆகுமா, இல்லை ஃபெயிலியர் ஆகிடுவோமா, அண்டு அவள் ஸ்டார்ட் பண்ணும்போது அவளை சுற்றி நிறைய நெகட்டிவான ஃபீட்பேக்ஸ் அண்ட் டிமோட்டிவேஷன்ஸ் வரும்போது, ஓகே, எல்லாமே ஒரு சக்ஸஸான டேஸில் எவ்ரிதிங் சேஞ்ச் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. பட் டேஸ் ஆக ஆக எந்த க்ரோத் இல்லைன்னும்போது ஷி ஃபெல்ட் லைக் இது சரியான முடிவா அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அந்த லைன் மட்டும் அவளுக்குள்ளே ரிமெம்பர் ஆகிட்டே இருக்கும். யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபால் இன் லவ் வித் ஸ்டபன் ஹார்ட். ஸோ இந்த லைனுடைய உண்மையான மீனிங் அப்படின்றது அவள் எப்போ ரியலைஸ் பண்ணான்னா, ஆஃப்டர் 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய ஆர்டர்.
அந்த பெரிய ஆர்டர் கூட அவனால் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் ஷீ டெலிவர் வெரி வெல். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணி எல்லாமே பண்ணதுக்கப்புறம் அண்ட் அதை தொடர்ந்து நிறைய ஆர்டர்ஸ், நிறைய லேர்னிங் அண்ட் நிறைய க்ரோத் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அவள் நினைக்கிறத விட பெட்டராக அந்த 1 இயர் அவளுக்கு கொடுத்தது. ஸோ அப்போது அவளுடைய பெஸ்ட் மோட்டிவேஷன்ஸ் லைன் என்ன அப்படின்னா அந்த ஒரு லைன் தான். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, திஸ் யூனிவர்ஸ் ஹேவ் அ மேஜிக் பவர். ஸோ ஒரு விஷயம் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கான ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அவளோட ட்ரீம்க்காக அவள் வந்து ஜஸ்ட்டு கனவு மட்டும் காணாமல் அதுக்கான ஆக்ஷன்ஸும் வந்து அவள் எடுத்திருக்கா. நம்ம பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பிளானில் பக்காவாக பண்ணுவோம். பட் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். ஸோ இது பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்ற பிளான்ஸ் இருக்கும். பட் ஆக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் ரியல் சக்ஸஸ் அப்படின்றது எவ்ரிடே ஆக்ஷன்ஸ், எஃபர்ட்ஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்களோட அல்டிமேட் கோல் என்னவாக இருந்தாலும் சரி, அதை நோக்கின ஆக்ஷன்ஸ், எஃபர்ட்ஸ் இருக்கணும். ஸோ ஓகே, கதைக்குள்ளே வருவோம். அண்ட் மோர் தென் 1 இயர் நவ் ஷீ இஸ் அ பெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஓன் கிளாத்திங் பிராண்ட் பிஸ்னஸ் உமன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பிரண்ட்ஸாக இருக்கலாம். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆர் வேறு ஒரு எக்ஸாம்ஸை வந்து கிளியர் பண்ணி நீங்கள் ஒரு பெட்டரான பொசிஷன் போகணுன்னு ஆசைப்பட்ருக்கலாம். ஒரு எம்என்சி கம்பெனியில் இருக்கணும்னு நினைக்கலாம். உங்களோட கோல், அல்டிமேட் கோல், டிசைர்ஸ் வந்து என்னவா வேணால் இருக்கலாம். பட் இதுக்கான எவ்ரிடே ஆக்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்காக நம்ம போடுற எவ்ரிடே அந்த எஃபர்ட்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த எஃபர்ட்ஸை நீங்கள் கீப் ஆன் டூயிங். ஸோ காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நம்ம 1 லேக் ஒரு விஷயத்த சேவ் பண்ணணும்னு நினச்சா உடனே அந்த 1 லட்சத்தை சேவ் பண்ண மாட்டோம். நம்ம போடுற 1000, 10,000, 500 கூட ஹோலாக சேர்ந்து தான் 1 லட்சமாக நமக்கு மாறும். ஸோ எவ்ரிடே நம்ம போடுற சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் தான் நம்மளுடைய பிக்கஸ்ட் கிராண்ட் சக்ஸஸ்க்கு காரணமாக இருக்கும். ஸோ உங்களுடைய அல்டிமேட் கோல், டிசைர்ஸ்க்காக கீப் ஆன் ட்ரையிங் அண்ட் டூயிங். ஸோ ஒன் டே நீங்கள் நினைக்கிறத விட பெட்டராக யூனிவர்ஸ் மேக் திங்ஸ் ஒர்க் அண்ட் யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபாலோ இன் லவ் ஸ்டர்பன் ஹார்ட். ஸோ உங்களுடைய என்ன ஒரு ட்ரீம் கோலுக்காக நீங்கள் கீப் ஆன் ட்ரையிங், கீப் ஆன் டூயிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட்